இல்ல அதே மாதிரி பெண்களும் ஆடைகளை குறைக்கணும் சார். பெண்களும் ஆடைகளை வந்து ஒழுங்கா போடணும் சார். அதை யாரு பெண்களும் ஆடையை வந்து நல்லபடியா போடணும். அந்த சத்யராஜ் பண்ண செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே சேர உடுத்த தயங்கிறிய அந்த மாதிரி சேலை உடுத்துங்க, பாவடை போடுங்க. எல்லாம் அறகுறை நீங்களும் காமிச்சிங்கன்னா பெண்கள் சில தவறுகள் இருக்குல்ல. பெண்களும் ஆண்களுக்கு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி அவங்களும் இருந்துக்கணும். இப்போ ஒரு மரபா இருந்தாதான் ஆண்கள் போக மாட்டான். மனநோயாளிங்கிறது வேறங்க. மனநோய் ரேப் பண்ண மாட்டாங்க. மனநோயாளி பொண்ணு மேல ஆசை வந்து ரேப் பண்ண மாட்டான். ஒரு பொண்ணை ரேப் பண்ண போய் அவங்க மனநோயாளி சொன்னா அப்போ என்னன்னா நாளைக்கு எவனாவது ரேப் பண்ணிட்டு நான் மனநோயாளி சொன்னா விட்டுருவீங்களா? நீங்க நடு ரோட்டில் வச்சு சுட்டு அது வீடியோ எடுத்து இதே மாதிரி சேனல் இருக்குல்ல, இது எல்லாம் பண்ணுறோம். தண்டனை அதிகமாக்கிறங்கிறது நல்ல விஷயம். இப்போ ஸ்கூலில் வந்து ஆசிரியர்கள் மாநில பலாத்காரம் பண்ணால், ஆமாம் பண்ணால் உடனே அவங்க வந்து டோட்டலாக அந்த ஆசிரியர் இதே சான்றிதழே ரத்து பண்ணுறங்கிறது நல்ல விஷயம். அது பத்தாதுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெண்ணை ரேப் பண்ணிட்டா இடமாற்றம், இடைக்கால நீக்கம், இதெல்லாம் வந்து பத்தாது. அது தவிர உணரணும். ஃபஸ்ட்டு ஒரு தண்டனை வந்து நம்ம செஞ்ச தவிர உணர்வுக்கு தான் தண்டனை. நீங்கள் அந்த இடமாற்றங்கிறது இங்கே வாங்க சம்பளத்தை இன்னொரு இடத்துல வாங்க போகிறாப்புல, இதில் என்ன உணர முடியும்? இடைக்கால நீக்கங்கிறது அதெல்லாம் பெரிய ஒரு தண்டனை இல்லை, உணர மாட்டாங்க. நான் சரி ஒருத்தர் கொடுக்குற தண்டனை வந்து அந்த எண்ணத்தில் இருக்காங்களே யாரும் இதே மாதிரி பொறுக்கி இருப்பாங்களே, புறம்போக்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பயம் வரணும். பெண்ணை தொட்டா இந்த மாதிரி தண்டனை வரும். அவங்க வந்து மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களாம் வந்து ஒரு மனநோயாளி தான் சொல்றாங்க. அம்மாவை பார்த்தோ, பெண்களை பார்த்தோ, குழந்தைகளை பார்த்தோ அவங்க வந்து இன்னொரு பெண்ணு மேல ஆசைப்படுறாங்கன்னா அவங்க மனநோயாளி தான் சொல்றாங்க. ஒரு நிமிஷம், மனநோயாளிங்கிறது வேறங்க. மனநோய் ரேப் பண்ண மாட்டாங்க. மனநோயாளி பொண்ணு மேல ஆசை வந்து ரேப் பண்ண மாட்டான். ஒரு கொலை பண்ணலாம், கீறலாம், கடிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஒரு சைக்கிள்ல ட்ரெயின்ல தள்ளி விட்டு சைக்கோ பண்ணலாம். ஆமா ஆமா, அதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு அது கொலை பண்ணுவாங்க, மொத்தம் பண்ணுவாங்க. ரேப் பண்றதுங்கிறது மனநோயாளிங்கிறது நம்ம வந்து நம்மளே அப்ப சப்போர்ட் பண்றோம். ஒரு பொண்ணை ரேப் பண்ண போய் அவங்க மனநோயாளி சொன்னா அப்போ என்னன்னா நாளைக்கு எவனாவது ரேப் பண்ணிட்டு நான் மனநோயாளி சொன்னா விட்டுருவீங்களா? நீங்க இப்போ இதில் மனநோயாளியா? பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் ரேப் பண்ணானே மனநோயாளியா? இல்லை சொல்கிறேன். இப்போ இந்த ஹார்ட் ஆஃப் சிட்டி ஈஸியார் அங்கே போய் இப்போ பொண்ணை விரட்டிட்டு போகிறாங்க, அவங்க மனநோயாளியா? இப்படி எல்லாரும் மனநோய் விட்டா அப்போ என்னன்னா இந்த சப்பை கட்டு இந்த மாதிரி முட்டு கொடுக்கறது தான் இந்த தவறோட வீரியம் நமக்கு தெரியாமல் போயிடுது. கற்பிடிச்சா என்ன சில வெளிநாட்டில் இருக்குது, துபாயிலாம் இருக்குது. நீங்கள் மற்றதுங்க கொலை, லஞ்சம், ஊழல் இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பெண்ணை தொட்டானா அவனுக்கு கொடுக்க தண்டனை அந்த எண்ணம் உள்ள எல்லாருக்கும் பெரிய பயத்தை உண்டாக்கணும். இனிமேல் தவறு குறையிற மாதிரி இருக்கணும். இவ்வளோ எத்தனை தண்டனை கொடுத்துருக்கான், எத்தனை சிறை தண்டனை கொடுத்துருக்கான், குறையுதா? ஏன் குறையல? தண்டனை சரியில்லை, தண்டனை பத்தலை. அப்போ அது ஒரு தண்டனை வேற மாதிரி இருக்கணும். ஆசிரியர் நடு ரோட்டில் வச்சு சுட்டு அது வீடியோ எடுத்து இதே மாதிரி சேனல் இருக்குல்ல, இது எல்லாம் பண்ணுறோம். சாத்தியமாகலை. நான் சொல்கிறேன் வந்து நான் எங்கள் ஒரு குடிமகனா எங்களோட ஒரு ஆசைன்னு சொல்லலாம். இல்லையா இந்த பெண்ணை தொட்டவங்க இருக்கட்டும், கொலை பண்ண யாராவது சரி ஜெயிலில் இருக்காங்கல்ல, நம்ம என்ன ஒரே ஒரு என்ன சொன்னோம் சார், நம்ம செய்தியாக பார்க்குறோம். இப்போ அண்ணன் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், இந்த ட்ரெயினில் தள்ளி விட்ட விஷயமா இருக்கட்டும், இது 6 மாதம் கழிச்சு மறந்துடும். இப்போ பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு. இப்போ அதில் குற்றம் சாட்டப்பட்டவங்க, தப்பு பண்ணவங்க இன்னைக்கு எங்கே இருக்காங்க நம்ம தெரியுமா? அவன் ஜெயிலில் இருக்கானா இல்லை வெளியில் இருக்கான்னு தெரியுமா? அந்த நிகழ்ச்சி அந்த செய்தி மட்டும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க என்னன்னு தெரியல. அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? ஜெயிலில் இருந்தால் இந்த மீடியாக்கெல்லாம் உள்ளே அனுப்பணும், ஜெயிலில் அனுப்பணும். ஒரு பெண்ணை கற்பழிச்சவன் ஜெயிலில் இப்போ என்ன தண்டனை அடிச்சுக்கிருக்கான், அதை இதே இந்த எல்லா மீடியா உள்ளே அனுப்பி அதை ஷூட் பண்ணி மக்கள் போட்டு காட்டணும். நீங்கள் கொல்ல வேணாம் சார், அது துபாய் மாதிரி சாத்தியமாகாது, கரெக்டு. ஆனால் ஒரு பெண்ணை கற்பழிச்சவன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு ஒரு 2 மாதம் கூட இந்த பொள்ளாச்சியில் செஞ்சவன் இப்படி இருக்கான், பல்கலைக்கழகத்துக்குள்ள செஞ்சவன் இங்கே இருக்கான். ஆனா எங்களுக்கு என்ன இருக்கானா இருக்க தெரிய மாட்டேங்குது. உங்களோட ஆதங்கத்தை நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இதே சினிமா ஃபீல்ட்ல இருக்கிற பெண்களும் வந்து எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த சைடுல இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து யாரும் பெருசா பேச ஒன்னே ஒன்றா சார். பெண்ணுன்னா நடிகைனா ஒன்று, கலெக்டர்னா ஒன்று, ஆசிரியனா ஒன்று, மாணவினா ஒன்று, அப்படிலாம் இல்லை சார். பெண்ணுனா பெண்ணு தான் சார். அதில் நடிகை வேற, மாணவி வேற. எங்கே தப்பு நடந்தாலும் என்ன தண்டனையோ அதை கொடுத்தாகணும். என்னன்னா இங்கே ஒரு நடிகைக்கு ஒன்றுங்கும் போது அது இங்கே பெருசாக பேசப்படுது, முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அது சாதாரண ஒரு பெண்ணுங்கும் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஒரு பெண்ணுக்கு ஒரு நடிகைக்கு ஒன்றுன்னா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி சராசரி ஒரு பொண்ணுக்கு நடந்தால் அதே முக்கியத்துவத்தை மீடியாக்கள் கொடுக்கணும், கவர்மெண்ட்டும் கொடுக்கணும். நம்ம வந்து இப்போ இங்கே வந்துச்சு அதுக்குன்னு குழு போட்டிருக்காங்க. பெண்கள் வந்து இங்கேயும் நிறைய பெண்கள் வந்து அதுவும் நடிப்புக்கு உள்ளே வரவங்களாம் யார் பாதுகாப்பு? நடிகை சங்கம் தான் பாதுகாப்பு.
டைரக்டர் தான் பாதுகாப்பு. எல்லாம் இத்தனை சங்கங்கள் இருக்குது, இந்த சங்கங்கள் தான் பாதுகாப்பு. அப்போ ஒரு பொண்ணுக்குன்னா எல்லா சங்கம் ஒற்றுமையானதில்ல. ஒரு பொண்ணுக்கு ஒன்று இந்த மாதிரி ஒரு டைரக்டரோ ஒரு இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளரோ இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டார் அப்படின்னா டோட்டல் இண்டஸ்ட்ரிட்டே அவங்களுக்கு தூக்கி கிரியணும் சார். அது வந்து கன்ஃபார்ம்னா ஏன்னா சரி வீண் பழியும் போட்டு அதுக்கு விசாரணை ஒரு குழு வைக்கணும். கன்ஃபார்ம்னா யாரும் தூக்கி சினிமாவை தூக்கி வெளியே போட்டுடணும் சார். இப்போ அது இல்ல அதே மாதிரி பெண்களும் ஆடைகளை குறைக்கணும் சார். பெண்களும் ஆடைகளை வந்து ஒழுங்கா போடணும் சார். அதை யாரு பெண்களும் ஆடையை வந்து நல்லபடியா போடணும். அந்த சத்யராஜ் பண்ணலாம் செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே சேர உடுத்த தயங்கிரிய அந்த மாதிரி சேலை உடுத்துங்க, பாவடை போடுங்க. எல்லாம் அரைக்குறை நீங்களும் காமிச்சிங்கன்னா பெண்கள் சில தவறுகள் இருக்குல்ல. நீங்க போகும்போது அப்பா அம்மாவோட போகும்போது எப்படி போகணும், வெளியில போகும்போது எப்படி போகணும், அது பெண்களும் அதை உணரணும். எல்லாமே ஆண்கள் 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 சொன்னா பெண்களும் அந்த உணர்வு ஒருத்தர் கெடுக்க வரான் ஒரு தவறு வருதுன்னா நம்மளும் அதுக்கு ஒரு ஒழுக்கமா இருக்கணுங்க. நம்மளும் ஒரு இடத்துக்கு போகணுங்க, தெளிவா இருக்கணும். இந்த சார் சொன்னாரு எந்த துறை எந்த நாட்டில் தவறு நடக்கல, எந்த மாநிலத்தில் நடக்கல, உலகம் முழுக்க தவறு நடக்காது செய்யுது. அது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ யூடியூப் தட்டினா எதை தட்டினாலும் பிள்ளைங்க பார்க்குற மாதிரி யூடியூப் வரதில்லை. என்ன தட்டினா எல்லாம் பெரிய எல்லாம் வருது. அப்படிங்கும்போது பெண்களும் ஆண்களுக்கு எப்படி இருக்கணுமோ அதுமாரி அவங்களும் இருந்துக்கணும். இப்போ ஒரு மரபாக இருந்தால் தான் ஆண்கள் போக மாட்டான். அது பார்த்தா குடும்ப பொண்ணு வாடா போலங்க எப்படியே வந்தும்போது ஒருத்தன் குடியில் போதையில் கஞ்சா அபியில் செய்கிறானா அவனை வெட்டலாம் குத்தலாம். சார் சொன்ன மாதிரி அப்பயே வெட்டி நடுரோட்டோட போடலாம், கேஸ் இருக்காது. அதனால் பெண்களும் அவங்களுடைய உடைகளை கரெக்டாக இருந்தால் தவறுகள் குறைய வாய்ப்பு நிறையா இருக்குங்கிறது நான் கேட்டுக்கிறேன். சார் நீங்கள் நிறைய சின்ன படங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறீங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க, அதுவும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரே ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த வாரம் 10 படம் ரிலீஸ் ஆகுது சரிங்களா. இப்போ பெரிய படம் வரதுனால அந்த பெரிய படமும் சரியா போகலன்னு சொல்லிட்டு மவுத் டாக்ல போயிட்டு இருக்கு. ஆமா போகல. இந்த வீக் வந்து 10 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ சின்ன படங்கள் அப்பவே நசுக்கப்படுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை அதுதான் இப்போ நம்ம வந்து சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் வரவேற்காங்க சார். அப்போ இன்னொன்று நம்ம தேட்டருக்காரங்க சின்ன படத்துக்கு தேட்டருக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுறதும் அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. சின்ன படங்களுக்கு நிறைய கூட்டம் வந்துச்சுன்னா அவங்க தரமாட்டேங்கிறாங்க. சின்ன படங்கள் வரும்போது சின்னத்துக்கு 5 பேர் 6 பேர் உள்ளே இருக்காங்க. இதை பயந்துட்டு தேட்டரு தரமாட்டேங்கிறாங்க. இது வந்து டோட்டலாக தயாரிப்பாளர்களும் சரி, பெப்சியும் சரி, எல்லா சங்கம் நடிகர் சங்கமும் சரி எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி சினிமாவை காப்பாற்றுறதுக்கு தான் பேசணும். இன்றைக்கி சங்கத்துக்குள்ளேயே போட்டிக்கு சங்கத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா ஒரு தீர்வு வராது. இன்றைக்கி சினிமாவே ஒரு ஓட்ட விழுந்த படகு மாதிரி தான், அது மூழ்கிற நிலைமையில் இருக்குது. அதை மூழ்காக காப்பாற்றுறதுக்கு என்னென்னா நமக்குள்ளே ஒற்றுமை வேணும். தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி, மற்ற இயக்குனர் சங்கம், எடிட்டர் சங்கம், நடிகர் சங்கம் எல்லாம் கூடி பேசி ஆராயணும். ஏன் தியேட்டருக்குள்ள மக்கள் வர மாட்டேங்கிறாங்க? இது ஒரு கொஸ்டின் தான். சிறிய படங்களுக்கு முன்ன மாதிரி ஏன் மக்கள் தியேட்டருக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க? அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதெல்லாம் பேசி எல்லாம் பேசி ஒரு தீர்வு கொண்டு டிக்கெட் பிரச்சனையா, இல்லை கேண்டீன் பிரச்சனையா, இல்லை கார் பார்க்கிங் பிரச்சனையா, என்ன பிரச்சனை இல்லை பெரிய பெரிய நடிகர்களுக்கு பெரிய பெரிய டிக்கெட்டு அமௌண்ட் கொடுத்து போகிறதுக்கு பிரச்சனை இல்லை. சின்ன படங்களுக்கு அதே விலை, அஜித் படத்துக்கும் விஜய் படத்துக்கும் கொடுக்க அதே டிக்கெட் விலையை நீங்கள் சின்ன புதுமுகத்துக்கும் கொடுக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க. இது நிறைய விஷயங்கள் யோசிக்கணும். அப்போ சிறிய படங்களுக்கு டிக்கெட் கட்டணத்தை குறைக்கணுமா, அதுக்கான தியேட்டர்கள் உருவாகணுமா? புரட்சி ஜெயலலிதா இருக்கும்போது அம்மா திரையரங்கம்னு நிறைய உருவாக்க நினச்சாங்க, திட்டம் போட்டாங்க. அது மாதிரி திரையரங்கம் வச்சுன்னா ஒன்றே ஒன்று தான் சார். எப்படின்னா ஒரு காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் ரஜினி, கமல்லாம் அது அப்படி அடி எடுத்து வந்த அந்த காலகட்டத்தில் தியேட்ரு அப்படிங்கிறது, திரையரங்கம் அப்படிங்கிறது நடுத்தர மக்களுக்கும் அடித்தள மக்களுக்கும் தான் இருந்துச்சு. அன்றைக்கி தியேட்ரு ஃபுல்லாக ரிச் ஆக்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, விவசாயி, ரோட்டில் வேலை பார்க்குறவங்க, இவங்க தான் தியேட்டருக்குள்ளே வந்து படம் பார்க்க வந்தாங்க. அன்றைக்கி பெரும் பணக்காரங்க லட்சாதிபதிலாம் தியேட்டருக்கு வர மாட்டாங்க.